கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 64ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. இன்றைய தினம் விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்னென்ன செய்ய காத்திருக்கிறார் என்பதை தேவன் அவர் வாயினாலே சொல்லுவதை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கேட்டு அதை எழுதியிருக்கிறார். அப்ப தேவனுக்கு நம்ம காத்திருக்கிறோமா? இது ஒரு முதல் கேள்விக்குறி. தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அப்ப தேவனுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? தேவனுக்கு காத்திருப்பதுன்னா என்ன? தேவன் எப்போ வருவார் அப்படி இப்படின்னா அது கிடையாது. தேவனே எப்போது என்கிட்ட பேச போறீங்க, தேவனே என்னோட எப்போது இடைப்பட போறீங்க அப்படின்னு தேவனோட ஒரு நண்பனோட பேசுவது போல பேசுவதற்காக காத்திருக்கிறது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு 10 மணிக்கு வரேன்னு சொன்னான்னா அவனுக்காக காத்திருப்பான். 9:30 கூட காத்திருப்பான். ரைட், அவன் வந்து போகணும் அப்படின்னு. இதே தான் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் உண்டு. அடுத்தவங்களுக்காக நம்ம காத்திருக்கிறதா காணப்படுகிறோம். ஆனா தேவனுக்கு காத்திருக்கிறது எப்படி? காலையில 7 மணி ஆலயம்னா ஒரு 2 மணி நேரம் ஆலயம் நடக்குது. ஆனா அந்த 7 மணி ஆலயத்துக்கு நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம்? அப்ப 7 மணி ஆலயம்னா அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்பாவது நம்ம போய் காத்திருக்க வேண்டும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக காத்திருக்கவங்க 7 மணி ட்ரெயின்னா 7 மணிக்கு வீட்டு விடுவோமா, இல்ல 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்போமா? அப்ப தேவனுக்கு காத்திருப்பதுனா என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவனுக்காக நம்ம முழு மனதோடு காத்திருக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்ய ஆயத்தமா இருக்கார் பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னால் யாருக்குமே தெரியாத காரியங்கள், யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், யாராலையும் செய்ய முடியாத காரியங்கள். அது பாருங்க, உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம். அப்ப யாருக்குமே இல்லாத ஒரு புது காரியம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நம்ம உண்மையாகவே தேவ சமூகத்தில் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது எல்லாத்தோட ஒன்னுதான், 100ஓட 101 அப்படிம்பாங்க. அது கிடையாது. உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கலி மேட் உங்களுக்காக. அதாவது ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதாவது உங்களுக்கு மட்டும் தயாரிக்கிற காரியங்கள் உண்டு, உங்களுக்கு மட்டும் செய்யற காரியங்கள் உண்டு. அந்த மாதிரி காரியம் உங்களுக்கு உலக தோற்றம் முதற்கொண்டு நீரே இல்லாமல் யாரும் ஒருவரும் கேட்டதில்லை. அப்ப அது என்ன அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. கேட்கறது காதுதான், ஆனா செவியால் உணர்ந்ததும் இல்லைன்னு ஏன் இந்த இடத்துல ஏசாயா சொல்றாருன்னா, இதுல உணர்வதுன்னா எப்படி? சும்மா கேட்டுட்டு அப்படி போறது கிடையாது. கேட்டுட்டு அதை ருசிப்பது, அதை உணர்வது. அப்ப ஒரு வசனம் மனதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப ஆறுதலா இருக்கும். 1-2 காதுல கேட்டது கேட்டோமான்ற கூட இருக்காது. இது உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. கேட்டது அதை உணர்ந்ததுபடி செய்யறவங்க பாத்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இருப்பாங்க. சரி, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு போறவங்க பாத்தீங்கன்னா பாஸ் அந்த ரேங்க்ல இருப்பாங்க. அப்ப உணர்வது, தேவன் உங்களுக்கு செய்ய போகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இது யாருக்குமே உலக தோற்றம் முதற்கொண்டு யாரும் கேட்காத ஒரு புதிய காரியத்தை உங்கள் செவிகள் மூலமாக நீங்க உணரப் போகிறீங்க. உங்க செவிகள் மூலமா உணர்வதுன்னு என்ன? உங்க முழு சரீரமும் அதை அனுபவிக்க போகிறது. நீங்க புது காரியத்துல, புது நன்மையால், புதிய கிருபையால் நீங்க முடிச்சு ஊட்டப்பட போகிறீர்கள். அதான் கடைசியில பாருங்க, அவைகளை கண்டதும் இல்லை. யாருக்குமே தெரியாத ஒரு புதிய காரியம், யாருக்குமே செய்யாத ஒரு புதிய காரியம். அப்ப காலைதோறும் கிருபை, எனது கிருபை புதிதாக இருக்கும் அப்படின்னா, காலைதோறும் தேவ சமூகத்தில் நம்ம அமரும் போது அன்றைக்கான புதிய கிருபை, அன்றைக்கான புதிய காரியத்தால் தேவன் உங்களை நிரப்ப வல்லவர். எப்ப? தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நீர் செய்ய வைத்திருப்பது என்னென்ன காரியம் பார்த்தீங்களா? உலக தோற்றம் போது யாரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. அதை யாருமே பார்த்ததே கிடையாது, யாருக்குமே தெரியாது, எந்த ஒரு காரியமும் தெரியாது. அப்பேற்பட்ட புதிய காரியங்கள் செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். புதிய காரியங்கள் உங்கள் மூலமாக நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் விசுவாசிகளாகி உங்கள் மூலமாக நடக்க போகிறது. எப்ப? நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, தேவனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை மட்டும் விசுவாசித்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களை உலக தோற்றம் கொண்டு நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் யாரும் கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை,
கண்டதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் புதிய காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு புதிய நன்மையால், புதிய கிருபையால், புதிய சாட்சிகளாக அவர் நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.